Assalamualaikum. Hi everyone. Welcome to my channel Apsi Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஜாலர் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸ்டஃபிங்க்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் ஒரு முறை பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு 1 கிலோ எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1/2 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 1/2 கிலோ எடுத்து அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் 1/2 கிலோ எடுத்து அதையும் சின்ன சின்னதாக ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். 6 முட்டை எடுத்திருக்கேன். முட்டைக்கு பதில் சிக்கன், மட்டன், பீஃப் இதில் 3ல் ஏதாச்சும் ஒன்று சாப் பண்ணி கைமாவா கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். முட்டைக்கோஸ் 1 கிலோ எடுத்து அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 6 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு ஆயில். ஒரு கடாயை எடுத்துட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்து ஃபர்ஸ்ட் கேரட் சேர்த்துக்குவோம். பீன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கேரட்டோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள், கொஞ்சமா வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். முட்டைக்கோசையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல வேகட்டும். வெயிட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டைக்கோஸ் கீமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சிருக்க வெஜிடபிள்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஆயில் சேர்த்து உடைச்சு வச்சிருக்க முட்டையும் சேர்த்துட்டு உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா கிளறிக்கலாம். கிண்டி வச்சிருக்க முட்டையை எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் வெஜிடபிள்ஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஜாலர் பரோட்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ மைதா, 200 கிராம் கோதுமை மாவு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து மிக்ஸி கப்பில் போட்டு நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். 6 முட்டை எடுத்துருக்கிறேன் ஜாலர் பரோட்டாவுக்கு. அதையும் உடைச்சி எடுத்துக்குவோம்.
அரைச்சி வச்சிருக்க சோம்போட முட்டையை சேர்த்து நல்லா ஒரு டைம் blend பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம். முட்டை அடிச்சு வச்சிருக்க மிக்ஸி கப்பில் 2 கப்பு மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம் தோசை மாவு பதத்துக்கு. கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க மாவை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் இதே போலவே தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு மாவை அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கப்பை எடுத்து ஜாலர் சுத்த ரெடி பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஜாலர் கப்பில் மாவை ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஒரு தோசைக்கல்லை போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் இடியாப்பம் போல் வளைவு வளைவாக சுற்றி எடுத்துக்குவோம். ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஜாலர் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். தோசைக்கல் ரொம்ப ஹீட் ஆகாம ஸ்லோ அண்ட் ஹைல வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு ஜாலர் சுத்தறதுக்கு சௌரியமா இருக்கும். மறுபடியும் அதே போல ஜாலர் சுத்தி எடுத்துக்கலாம். ஜாலர் எல்லாம் சுற்றி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஜாலர் எடுத்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஜாலர் எடுத்து 2 லேயராக வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வச்சதும் எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சம்சாக்கு மடிக்கிறது போல ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிச்சுக்கலாம். அதே போல இருக்கிற எல்லா ஜாலரையும் 2 லேயரா ஸ்டஃபிங் வச்சு சம்சா போல மடிச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல் ஹீட் ஆனதும் ஜாலர் பரோட்டாவை கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜாலர் பரோட்டா மேலே ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஜாலர் பரோட்டா திருப்பி போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஜாலர் ரோஸ்ட் ஆயிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ஜாலர் பரோட்டாவும் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. 1 கிலோ மைதா 200 கிராம் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். இந்த குவான்டிட்டிக்கு
30 ஜாலர் பரோட்டா நம்ம ரெடி செய்யலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஜாலர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.